கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஸ் வராங்கல்ல, அவங்க வந்து காமனாக ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. டாக்டர், இந்த யுனானி மெடிசன் சாப்பிட்டா பிளட் யூரியா கிரியேட்டினின் குறையுமா, குறைஞ்சிருக்கா இந்த மாதிரி. ரெண்டாவது, இந்த இஜிஎஃப்ஆர் லெவல் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா. மூணாவது, இந்த டயாலிசிஸ்லேருந்து நாங்கள் வெளியே வர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீடியோவில் அந்த ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து எங்களுடைய ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா வந்து 94, கிரியேட்டின் வந்து 11.8. இப்போ 1 மந்த் மருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய இந்த யூரியா வந்து 72, கிரியேட்டினின் 8.82 ஆயிருக்கு. இன்னொரு பேஷண்ட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய கிரியேட்டினின் 3.20, யூரியா 62, அவங்களுடைய இஜிஎஃப்ஆர் லெவல் கிட்னி ஃபங்க்ஷன் ரேட் லெவல் வந்து 18.62. 1 மந்த் மருந்து சாப்பிட்டு அந்த 1 மந்த் மெடிசன்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய ரிசல்ட்டில் பார்த்தா இந்த கிரியேட்டின் வந்து 2.70, யூரியா 46 ப்ளஸ் இஜிஎஃப்ஆர் லெவல் கிட்னி ஃபங்க்ஷன் ரேட் வந்து 18 இருந்துச்சு, 22.85 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஒரு பேஷண்ட்டு கிரியேட்டின் வந்து 13.90 வரும்போது யூரியா 219. ஒரு மாதம் மருந்து சாப்பிட்ட அப்புறம் இந்த யூரியா 107, கிரியேட்டினின் 5.62. இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸோடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. அது நான் காமிக்கலாம். ஆனால் பேஷண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் யுனானி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டா அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதில் யூரியா கிரியேட்டினும் குறையும், ப்ளஸ் வந்து இஜிஎஃப்ஆர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். சம் பேஷண்ட் வந்து டயாலிசிஸ்ல போயிடுவாங்க. ஸோ இனிஷியல் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே யுனானி மெடிசன்ஸ் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓரளவுக்கு இந்த டயாலிசிஸ் குறைக்கிறதுக்கு முடியும். இப்போ எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து 12 தடவை பண்ணிட்டு இருந்தாங்க டயாலிசிஸ் ஒரு மாசத்துல. இப்போ யுனானி மெடிசன்ஸ் 3 மாசம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி இப்போ மாசத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யுனானி மெடிசன்ஸ்குள்ள நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. ப்ளஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸோ அலோபேத்திக் மெடிசன்ஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த மெடிசன்ஸும் இந்த யுனானி மெடிசன்ஸ் கூட சாப்பிடணும். இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது.